ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் நம்ம சேனலில் இட்லி செய்கிறது சாப்பிட்றதுன்னு தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி அந்த இட்லி செய்ய பயன்படுத்துகிற இட்லி குண்டா அந்த பாத்திரத்தை எப்படி இண்டஸ்ட்ரியில் செய்கிறாங்கன்னு தான் மேனுஃபேக்சரிங் யூனிட்கே போய் பார்க்க போகிறோம். ஒரு அலுமினியத்தை எப்படி உருக்கி அதை பிளேட்டாக மாற்றி அந்த ஷீட்டை வந்து எப்படி இட்லி குண்டானா செஞ்சு டிசைன் பண்ணுறாங்க வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே தகுடு, அடுத்தது இந்த ஷேப் ஒன்று வரும். இந்த ஷேப்பு அடுத்தது இந்த பீஸ் கட்டை வரும். இந்த கட்டையில் இப்படி மாற்றி இதை மாற்றி மேண்டல்னு ஒன்று இருக்கும், இரும்பு மேண்டல், அதில் போட்டு இது மாதிரி வரும். இது அடுத்தது இந்த மாதிரி தகுடு இந்த மாதிரி டெய்லியில் இது செஞ்சு மூடி இது ஃபிட் பண்ணி இது எங்களோட வேலை. அடுத்தது இது பாலிஷ் அடித்து உள்ளே அனுப்புறது அவங்க இட்லி தட்டு மட்டும்தான் மிஷின். இதெல்லாம் கையிலேயே நாங்களே எல்லாம் பண்ணுவோம். இதுவே தான் டெய்யின்னுவாங்க. இதுலேருந்து இந்த தகுடு எடுத்து வேலை செய்வோம். இந்த சைஸுக்கு ஒரு தகுடு இருக்கும். இது எடுத்து மிஷினில் வேலை செய்வோம். ₹16 ஒரு கிலோ செஞ்சீங்கன்னா ₹16. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோ பண்ணிடுவீங்க? ஒரு நாளைக்கு 30 கிலோ, 35 கிலோ, 40 கிலோ மினிமம் 40 கிலோ செய்யலாம். அவ்வளோதான். ஒரு 500-600 அதுக்கு மேலலாம் இதில் எதிர்பார்க்க முடியாதா? ஒரு வேலை பொறுத்த மாதிரி இருக்குது. ஏதாவது அன்னக்கூடை போட்டோன்னா அது 1 கிலோ வரும். அதுக்கு அந்த இது வரும். சின்னதாக போட்டால் சின்னதாக கம்மி, எப்படி போடுறோமோ அந்த மாதிரி. இது இப்போ இது தகுடு வந்து 200 கிராம் தான் வரும். இது எத்தின்னு போட முடியும், என்னால் முடியாது. மினிமம் ஒரு 30 கிலோ போடணும், 40 கிலோ போடணும், அவ்வளோதான். இதே இப்போ இது வேறு இது வந்து 350 கிராம் இது ஒரு கணக்கு அந்த மாதிரி வரும். எடை கணக்கு தான். இது எத்தனை வருஷமா நீங்கள் செய்யுங்க? நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் செஞ்சேன். 10-15 வருஷம் செஞ்சேன். நீங்கள் கற்றுக்கினது எல்லாமே சின்ன வயசுலேருந்து கற்றுக்கணும். நீங்கள் வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே நான் ஒரு நாளைக்கு 4000 5000 அந்த மாதிரிலாம் அந்த ஒரு நாளைக்கு 4000 5000 வராது. அந்த அளவுக்குலாம் போடும். வாரம் சம்பாதிக்கலாம் தவிர ஒரு நாளையில் சம்பாதிக்க முடியாது. பெரியசாக செஞ்சால் கனமாக செஞ்சால் வரும், இதுவாக செஞ்சால் தண்ணி ஜாஸ்தி வரும், அவ்வளோதான். எல்லா நாளும் அவ்வளோன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாள் நல்லா வேலை ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் 1000 ரூபா வரும், ஒரு நாள் 500 ரூபா வரும். ஒரு நாள் வேலையே இல்லாமல் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. 5 வரல 5 மாதிரி அதே மாதிரி தான். அந்த 6 நாளில் எப்படி வேலை ஆகுது பொறுத்து தான் வேலை செஞ்சால் மட்டும்தான் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு கூலி. அவனுக்கு கூலி, எங்களுக்கு வேலை செஞ்சால் தான் லேபர். அவ்வளோதான். நான் செஞ்சால் தான் எனக்கு கூலி, இல்லைன்னா
பரவாயில்ல, 12 தான். ஒரே தகுந்தா அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இட்லி தட்டு ரெடியாகி வந்ததை பார்த்தீங்க. அந்த ரெடியாகி வந்த தட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிஷ் பண்ணுறதுக்காக சோடாலையும், ஆசிட்லையும் போட்டு இப்போ எடுக்க போகிறாங்க. அப்படி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இட்லி தட்டு வந்து ரெடியாகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த இட்லி தட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே நல்லா பாலிஷ் ஆகி பளபளன்னு ஆயிடுச்சு. இதை இப்போ காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமேட்டு இதுக்கு புடி போட்டு இட்லி குண்டான்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம அப்படியே கண்டினியூவா ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த இட்லி தட்டுக்கு எப்படி புடி போடுறாங்கன்னு அப்படின்னு. இதெல்லாம் இதெல்லாம் கையிலே தான், மிஷினெல்லாம் எதுவும் இல்லை, நல்ல கை வேலை தான் இதெல்லாம். மிஷினெல்லாம் இதெல்லாம் மிஷினில் போடுறது சீட்டாக கொடுப்பாங்க, அது மிஷினில் போட்டு எங்காயில் வரும். எங்கால் வந்தால் தான் நான் கை டிசைனெல்லாம் இதெல்லாம். இந்த புடி போடுறதுலேருந்து எல்லாமே புடி போடுறதுலேருந்து பொட்டு போடுறதுலேருந்து எல்லாமே கை வேலை தான். இது எதுக்காக இட்லி குண்டான்ல பொட்டு போடுறாங்க? டிசைனு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அழகுக்கு கோசம் தான், வேறு ஒன்று இதுக்காக கோசம் திக்னஸ் வர்றது அப்படியெல்லாம் இல்லை, அழகு கோசம் தான். ஏன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிளெயின் இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. டிசைன் போட்டால் தான் கேட்குறாங்களே. $700 கிராம் வருது.
புடி வச்சு. புடி வச்சு ஆமாம். இது 900. இது 1 200. இங்கே இட்லி குண்டா மட்டும்தான். அது 3 ஐட்டம். 10 குழி, 16, 22. இது 22. இது 16. இது 10. இந்த 3 ஐட்டம் தான் நாங்கள் மெயினாக ரெடி பண்ணுறது. இது 6 குழி. இது 8. இது 8. 8 8 16, ஒரு 6, 22. இது 5. இது 5. இது 6. மொத்தம் 16. இது 5. இது 5. 2 சேர்த்து 10. இது ஒரு 450 ரூபாய்க்கு வரும். இது 350 ரூபா அப்படி வரும். இது ஒரு 300 ரூபா வரும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பாத்திரத்தை சமையல் பாத்திரம் செய்கிறாங்க, இட்லி குண்டா செய்கிறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.